ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் கூட தமிழை வணக்கத்தினுடைய அதிதிகள் பகுதியிலே உங்களுக்காக ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை பற்றி பேசப் போகிறார். சமூக ஆர்வலரும் தொழிலதிபருமாக இருக்கக்கூடிய சிவகுமாரன் மதியாபரணம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். குறிப்பா இப்போ பெரிய ஒரு இடைவெளிக்கு பிறகு எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணம் அப்படின்னு சொல்லலாம். 1979 நீங்க இலங்கையிலிருந்து போய் அதுக்கு பிறகு பல முயற்சிகளுக்கு பிறகு இப்போ ஒரு தொழிலதிபரா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கு. முதல்ல தொழிலதிபரா இந்த ஜேர்னி எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. முதற்கண் நான் ஆதவன் டிவிக்கு நன்றி சொல்ல வேணும். என்னை அழைத்ததற்கு ஆதவன் டிவிக்கும் ஆதவன் டிவி நிர்வாகத்துக்கும் அது நன்றி. நான் வந்து 79 இலங்கையை விட்டு வழிகிட்ட. நான் பிறந்தது யாழ்ப்பாணம், வளர்ந்தது காண்டி, வேலை செய்த கொழும்பில். இப்போ இந்த வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். நான் இங்கே கொழும்பில் வேலை செய்யல. பிறந்து யாழ்ப்பாணத்தில் F9 காலேஜில் படித்தேன். இப்போ இந்த அட்வான்ஸில் இருக்குது கம்பல்ல ஜெயரா காலேஜில் படித்தேன். அது பிறகு நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை எடுத்து இந்த கொண்டிலிருந்து வந்து கட்டா டோஹாவுக்கு தொழில் வாய்ப்பு கிடைத்து அங்கே பேர் வந்து ரமாடா ரெனசன்ஸ் ஹோட்டலில் ஒர்க் பண்ணி கேப்டனாக போய் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ஒரு மேனேஜர் லெவலுக்கு வந்து அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. மைக்ரேட் பண்ணி என் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஆஸ்திரேலியாவில் நாங்கள் வந்து இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் தமிழ் சமுதாயம் பெரிய சமுதாயமாக இருக்கின்றது. 25,000 பேருக்கு மேலே இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில். அங்கேயும் எத்தனையோ கலாச்சார அசோசியேஷன் இருக்கணும், கல்ச்சரல் அசோசியேஷன் இருக்கணும், ஆக்கள் டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, மற்றது தமிழ் சொசைட்டிஸ் இருக்குது, மற்ற கோயில்கள் இருக்குது. இப்படி தமிழை வளர்க்குறதுக்கு அங்கேயும் ஆக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அத்துடன் நாங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் இங்கே இருந்து கூட எத்தனையோ ப்ரோக்ராம்ஸுக்கு அங்கே வருகிற ஆக்கள், யாழ்ப்பாணத்து ஆக்கள். மற்றது அங்கே இருக்கிற பழைய மாணவர் சங்கங்கள் தங்களுடைய ஸ்கூலுகளுக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழாக்கள், இந்த தமிழ் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அங்கே வரவேற்கின்றார்கள். அதால் ஸ்ரீலங்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நிறைய ஒரு தொடர் உண்டு. அதால் அங்கே இருக்க ஆக்களுக்கும் இது ஒரு சம்மந்தமாக ஸ்ரீலங்காவோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலக்கக்கூடிய இந்த நாளும் ஸ்ரீலங்கா நியூஸில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற பெரிய சேலஞ்சு என்ன சொன்னால், நாங்கள் இங்கே இருக்க ஆக்களுக்கு உதவி செய்கிறது தான் முக்கிய நோக்கம். இப்போ அவங்க கிட்டடியில் நடந்த இந்த மழை விபத்தால் கூட அங்கேருந்து எத்தனையோ சங்கங்கள், தமிழ், சிங்களம் எல்லா ஆக்களும் தங்களால் ஏழுமான உதவிகளை இங்கே அனுப்பியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிக்கும், இந்த ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா இடங்களுக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். பணம் மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம். அதை யோசிக்கல நாங்கள் பெருமைப்பட வேண்டும். மற்ற ஆல் பாய்ஸ் அசோசியேஷன் சொல்லிக்கல எல்லா ஸ்கூல்ஸும், நாட் ஓன்லி ஜெஃப்னா ஸ்கூல்ஸ், கலம்பு ஸ்கூல்ஸ், எவ்ரி ஸ்கூல்ஸ், தேவ் அசோசியேஷன், மெயின் அவங்களோட முதிய நோக்கம் வந்து தங்களோட படித்த ஸ்கூல்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தங்களுடைய ஸ்கூலில் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு எப்படி என்ன விதமான நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு வந்து ஆல் பாய்ஸ் அசோசியேஷன் ஒரு விதமான ஹெல்ப்பும் உதவி செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு யாழ்ப்பாணத்தில் சரி, கொழும்பில் சரி, கண்டியில் சரி, எந்த ஸ்கூல் இருந்தாலும் எடுத்துக்கொண்டாலும் ஆனந்தா காலேஜ், ராயல் காலேஜ், ட்ரினிட்டி காலேஜ், ஜெஃப்னால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்கூல்ஸும், காக்ரில் ஹிந்து, ஜெஃப்னா ஹிந்து, ஹார்ட்லி காலேஜ், சென்ட்ரல் காலேஜ், சென்ட் ஜான்ஸ் காலேஜ், எனி ஸ்கூல்ஸ், சின்ன சாவச்சேரி கூட எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் முக்கிய நோக்கத்தோடு யாழ்ப்பாணத்துக்கு உதவி செய்து யாழ்ப்பாணத்தை கொண்டு வருது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. F9 காலேஜில் ஸ்ரீலங்காவில் நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயத்தில் ஸ்மார்ட் போர்ட்னு சொல்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டு 70 கிளாஸ் ரூமுக்கு ஸ்மார்ட் போர்ட் வச்சுக்கிறாங்க. ஹிந்து காலேஜ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பான்சர் பை ஓவர்சீஸ் எல்லா ஆல் பாய்ஸ் அசோசியேஷன் ஆஃப் F9 காலேஜ். அதை பார்த்து தான் மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாரும் தாங்களும் தொடங்கிட்டோம் செய்கிறதுக்கு. தங்களுடைய ஸ்கூல்களுக்கு என்னென்ன விதமான நாட் ஓன்லி எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸுக்கும் அதுக்கும் எல்லா கல்ச்சரல் சரி என்ன ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் அதுக்கு ஊக்குவிக்கும் வகையில் வெளிநாட்டில் இருக்கிற ஆல் பாய்ஸ் அசோசியேஷன் கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீலங்கா. நாங்கள் என்னென்றால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து அவ்வளோ பத்தாது. தார சப்போர்ட்டால் ஒரு அவ்வளவுக்கு டெவலப் பண்ண இயலாது என்று எங்களுக்கு தெரியும். அதால் தான்
நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வர உதவியால் தான் இன்றைக்கு ஸ்கூலெல்லாம் முன்னுக்கு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் பண்றீங்க. முதல்ல அந்த இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப இருக்கிற அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, இவ்வளவு தூரமான அந்த அளவுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நிதிகள் அரசாங்கத்திடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஆனா இந்த மாதிரி மாணவர்கள் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இல்லையா? என்னடா எங்களுக்கு வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் படிக்க போகிறது தான் இது பண்ணேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸில் இருந்து ஸ்போர்ட்ஸோ அல்லது ஸ்பீச்சோ டிபேட்ஸோ டீம்லையோ இருக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு ஸ்கூலில் இருக்கிற முக்கிய காரணம் வந்து வெளிநாட்டு உதவிகள்லாம் தேவைப்படுது. அந்த தேவை வெளிநாட்டு உதவி வார வழியால் தான் இன்றைக்கு ஸ்கூலில் டெவலப் பண்ணால் பெட்டர் தான் த பிஃபோர். முன்னிலும் பார்க்க இப்போ நல்ல முயற்சி இருக்குது. இப்போ நாங்களெல்லாம் படிக்கிற காலத்தில் எங்களுடைய ஸ்கூல் வந்து நேஷனல் லெவலில் அவ்வளோ பெருசாக தெரியல. இன்றைக்கி 15 கேமில் ஜெஃப்னாண்ட் காலேஜ் லீடிங் இந்த நேஷனல் லெவலில். அதே மாதிரி எங்களோட ஸ்கூல் மாத்திரம் நான் சொல்லலை, மற்ற எல்லா ஸ்கூல்ஸும் முந்தியெல்லாம் வந்து கொலம்பு ஸ்கூல்ஸ் தான் ஷைனிங் பிஃபோர் யூனோ, அவள் தான் முன்னுக்கு நின்றாள். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்களா கரையோர பகுதியில் கோல், மாத்தறை, கண்டி, ஜாழ்ப்பாணம் அவங்களெல்லாம் வராங்க ஸ்கூல்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வராங்க. இந்த கூட வீராங்கனை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஓடக்கூடிய ஆட்கள் எல்லாம் கொழும்பில் இல்லாமல் வெளி ஸ்டேஷனில் தான் ரிப்பேரிங் ஃபார் ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி ஃப்ரம் அவுட் சைட் கலம்பு, பிகாஸ் தட் இஸ் வாட் பிகாஸ் தட்ஸ் தே ஆர் டெவலப்பிங் யூனோ. அதால் தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை கண்டினியூவாக செய்யணும். வேணா கூட நான் என்னை பொறுத்தவரையில் நான் கூட ஸ்கூலில் படிக்க எனக்கு விருப்பம், ஒரே ஸ்போர்ட்ஸே நல்ல விருப்பம். நான் எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் இருக்கேன், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம், ஃபுட்பால், ஹாக்கி, ரக எல்லாம் விளையாடினேன். ஆனால் யாழ்ப்பாணத்தில் படிக்கும் பொழுது நான் சொக்கர்லாம் விளையாடினேன். அந்த யாழ்ப்பாணத்தில் கண்டினியூ பண்ணிக்கல. நான் இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு நான் வந்து கம்பலை செய்கிறேன். அங்கே படிக்கும்போது தான் நான் ஸ்ரீலங்கா நேஷனல் ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் அந்த நாட்களில் வந்து என்னிலும் பார்க்க திறமையான ஆட்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர், ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஆட்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்த வரைக்கும் எடுபட முடியாமல் போன காரணம் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்து ஆட்கள் வந்து கொழும்பில் கேண்டியில் ஒரு காம்படிஷனுக்கு வாரதும் இல்லை. யாழ்ப்பாணத்துலேயோ கோலோ கம்பல் அந்த நாட்களில் திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ கொழும்பிலேருந்து வாராக்கள் தி ஹவ் கம் இன் பிளேயிங் ஜெஃப்னா வந்து இங்கே கொழும்பில் உள்ள டீமுக்கு விளையாடி இன்றைக்கி 2-3 தமிழாக்கள் டீமில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்களாக்களுக்கு கரையோர பாதையில் மாத்திரை கோல்லேருந்து கனவேர் விளையாடுறாங்க ஸ்ரீலங்கா நேஷனல் கிரிக்கெட் டீமுக்கு கூட. அது காரணம் வந்து முந்தின மாதிரி இல்லை, இப்போ எல்லாம் ஸ்ரீலங்கா மாறிக்கொண்டு வருது. ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா கூட நான் ஜாழ்ப்பாணத்தில் படிச்சிருக்கேன்னா கம்பளை செயலாளர் போனபடியே தான் நான் ஸ்ரீலங்கா நேஷனல் ஸ்கூல்ஸுக்கு செலக்ட் பண்ணப்பட்டது. என்னோட எக்ஸ்போசல் வந்து கேண்டி டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன், நாங்கள் கொழம்பு டீமோட விளையாடுறது என்னோட எக்ஸ்போஸ் கூட. ஆனால் ஜெஃப்னாவில் வந்து மாஜனா காலேஜ் எல்லாம் பேர் நல்ல டீம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்டில் சான்ஸ் கிடைக்கல. அதால் இந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் செய்தால் ஆக்களோட மென்டாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இந்த ஒரு விதமான துவசம் வராது. நாங்கள் சிங்களாக்களோட ஒரு சுமூகமாக பழகலாம். எங்களுக்கு தமிழன் நாங்கள், நீங்கள் சிங்களம் ஒரு வேற்றுமை இல்லாமல். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மனநிலை வந்து நல்ல மனநிலை வரும் ஸ்போர்ட்ஸால். யூ கேன் டெவலப் யுவர் மென்டாலிட்டி த்ரூ த ஸ்போர்ட்ஸ் லாட். அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வந்து கனவேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும்னு சொல்லி. இப்போ நான் எந்த நோக்கம் வந்து தமிழாக்கள் கனவேர் தமிழ் நிகழ்ச்சிகள் கொண்டறியணும். நான் குழந்தை முழுக்க மோஸ்ட்லி ஐ பிரிங் த சிங்கிளிஷ் திங் லைக் ஜிப்சிஸ், சோஹான், கொரின், அனக்ஸ்லி அப்படியான ஆக்களை கொண்டு சிங்கள ப்ரோக்ராம் வைத்தினாங்க. அந்த சிங்கள ஆக்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்போம். சுனில் ஜிப்சிஸ் வந்து ஒரு 5 முறை கொண்டுருப்பார். ஆனால் தமிழ் ப்ரோக்ராம் நாங்கள்லாம் கொண்டு தமிழ் ப்ரோக்ராம்ங்கிறாங்க கொண்டு வராங்க. தமிழ் ஆக்களும் நிற்கணும். அதெல்லாம் தமிழ் ப்ரோக்ராம். இப்போ ஹிந்து காலேஜ் எடுத்துக்கொண்டு சொன்னால் கீதவாணின்ற ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க, சூப்பர் சிங்கர் மாதிரி. அந்த ப்ரோக்ராம் ரெகுலர் வெரி பாப்புலர் எவ்ரி இயர் ஆனுவல் ஈவெண்ட். அதுக்காக இப்போ கிட்டடியிலேருந்து வெறும் இளைஞர்களை ஜாழ்ப்பாணத்திலேருந்து கலைஞர்களாக கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வி காட் த ஜெஃப்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட். ஜெஃப்னா, கனடா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சூப்பர் சிங்கர் காம்படிஷன் வந்தாங்க. பேண்ட் கூட வி கேம் ஃப்ரம் ஜெஃப்னா. அப்போ அதால் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்க அந்த கலையை கூட அங்கே வளர்க்க பார்க்கணும். நாங்கள் இலங்கைக்கு நான் வந்த காரணம் வந்து உண்மையிலேயே ஒரு ஹாலிடேக்கு வந்தனால ஒரு பார்ட்லி ஹாலிடே, பார்ட்லி ஒரு டெலிட்ராமா நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அந்த ஒரு சிங்கள டெலிட்ராமா உண்டு, ஜெஃப்னே ஆதர கதா, ஒரு சிங்கள தமிழ் காம்பினேஷன் ட்ராமா உண்டு. ஜாழ்ப்பாணத்தில் ஷூட்டிங் நடக்குது. 2ஆம் தேதி ஒரு 5 நாளைக்கு ஷூட்டிங். அந்த ஒரு செல் ட்ராமாவில் ஒரு சின்ன ஒரு பாதியை நானும் செய்கிறேன். எனக்கு இப்படியான விஷயங்கள் செய்ய நல்ல சந்தோஷம். எனக்கு விருப்பம். என்னோட என்ன இந்த ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் சிட்னி என்ன கிடைக்கும் நீங்கள் நடிப்பீங்களா? ஏன்னா அந்த ட்ராமாவில் வந்து
தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3 கதைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் நான் செய்ய போகிறேன். அதுதான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து நீங்க ஆஸ்திரேலியா போயிருந்தீங்க. இப்போ யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னாலே இலங்கையில எல்லாருக்குமே தெரியும். கலாச்சாரம், பாரம்பரியத்துக்கு புகழ் போன ஒரு இடம் அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் இப்போ ஆஸ்திரேலியா விருத்தி அடைந்த ஒரு நாடு. எனவே அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் நீங்க உள்வாங்கி, இப்போ அதுக்கு பிறகு திரும்பியும் இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணத்தை பார்க்கும்போது, இந்த 2 கலாச்சாரங்களுக்கும் இடையிலான அந்த வேற்றுமை இல்லைன்னா என்ன வித்தியாசத்தை இப்போ நீங்க இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு? யாழ்ப்பாணம் என்று சொல்லிக்கு, யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் ஊருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். என்றால் எங்கே போனாலும் யாழ்ப்பாணத்தான்னு சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. எங்களுக்கு ஒரு பாசியம் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, யாழ்ப்பாண தமிழன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் தமிழன்னு சொல்லியிருக்க நாங்கள் அப்படி பிரித்து பார்க்காமல் கண்டி தமிழன், மலைநாடு தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழன், நாங்கள் எல்லாம் ஒரு தமிழன் தான். ஆனால் யாழ்ப்பாணம் என்று வரைக்கில் நாங்கள் அங்கே பிறந்து உரண்டபடியால் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே போன பிறகு கூட அங்கே கூட எங்களை ஜெஃப்னா தமிழ் சண்டைக்கில் தே வில் பி ரெஸ்பெக்டட். என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் வந்து எல்லா பேரண்ட்ஸும் முக்கிய நோக்கம் வந்து படிப்புத்தான் முக்கியமாங்க. நான் கிட்டடியில் யாழ்ப்பாணம் போனால் நான் காலம் ஒரு நடக்கணும், காலம் ஒரு வாக் கொண்டு போனேன், காலம் மார்னிங் ஏர்லி மார்னிங். ஐ couldn't walk it. So much of tutories and so much of children on the road working for tuition. மிக முக்கிய நோக்கம் பேரண்ட்ஸின் நோக்கம் இது மகன் வந்து டாக்டராகவோ என்ஜினியராகவோ அக்கௌண்டன்டாகவோ தான் நோக்கம், வேற ஒன்றுமென்று சொல்லி. யாழ்ப்பாணத்தின் முதல் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது தான் அவன் கேபிட்டல். படிப்பிச்சு விட்டால் காணும், அது போல் தெய்வம் வட்டுவிடும். அதால் இந்த யாழ்ப்பாணத்தின் கல்வித்தராயிரம் ஓரளவுக்கு யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவில் முக்கிய நோக்கத்தை வந்தது. எங்களுக்கு பிரச்சனை வந்ததே இந்த யாழ்ப்பாணத்தின் கல்வி பிரச்சனைகள் தான் எனக்கு பிரச்சனை வந்தது எங்களுக்கு. அந்த பிரச்சனையை பற்றி எனக்கு அவ்வளோ பொலிட்டிக்ஸில் கதைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையால் நன்மைகள் கூட வந்து தமிழாக்களுக்கு தான். நாங்கள் எல்லாம் புறம்பேந்து வெளியில் போயிட்டோம். அங்கே போய் எங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சு இன்றைக்கு எங்களோட பிள்ளை நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். அங்கேருந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் எங்களோட ஊரன்னு சொல்லி. அந்த சண்டை நடக்காடி நாங்கள்லாம் போயிருக்க மாட்டோம். நாங்களே பேர் போயிருக்க மாட்டோம். இருந்துட்டு போனோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கே இல்லாமல் தானே போன ஆக்கள். ஆனால் அதால் வெளிநாட்டில் எங்களோட கலாச்சாரமும் வளர்ந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு. இன்றைக்கு கனடா எடுத்துக்கொண்டீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கணும். அப்படி கணக்கு ஆஸ்திரேலியாவில் பார்லிமெண்ட்டில் தமிழாக்கள் இருக்கணும், லண்டனில் இருக்கணும் தமிழாக்கள். எல்லா கலாச்சாரம் அங்கே இருக்கிற ஆக்கள் கூட சொல்லிடணும். பார்லிமெண்ட்டுக்காக நாங்கள் யாழ்ப்பாணம் தான் நோக்கம் டெவலப் பண்ணுறது. இப்படி யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்ல போய்க்கல நாங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்லிக்கல. யாழ்ப்பாணம் டூரிஸ்ட் எவ்ரிபடி யாழ்ப்பாணம் டூரிஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கா இப்போ டூரிஸ்ட் ஏரியா வந்துட்டுது. வந்தாலும் யாழ்ப்பாணம் 2026 226ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்துக்கு கட்டாயம் விசிட் பண்ண சொல்லி ஒரு இது வந்திருக்கு. ஒரு டூரிஸ்ட் ப்ரொமோஷன் கோயிங் ஆன் ரவுண்ட் த வேர்ல்டு. அதனால் உங்களுக்கு தெரியும் முதலில் ரவுண்ட் த வேர்ல்டு தேர் ப்ரொமோட்டிங் ஜெஃப்னா டு பி த பிளேஸ் டு பி விசிட் ஜெஃப்னா இன் த வேர்ல்டு. அதால் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு வணிகத்திலும் சரி, எக்கானமியிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி என்ன நாங்கள் டெவலப் பண்ணணும். யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில் வந்து வெளிநாட்டு வருமானம் எல்லாம் வருது, இலங்கைக்கு வருது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு தான் கூட வருகிறது வருமானம் வாரது. யாழ்ப்பாணம் தான் கனவே ஆகிப்பாங்க. ஜெஃப்னா கம்பேர் டு பிஃபோர் நவ் டெவலப் லாட். ஆனால் இன்னும் டெவலப் பண்ண வேணும். பாதைகள், க்ளீன்னஸ் எதுவும் கணக்க வரணும் யாழ்ப்பாணத்தில். அதுக்கு டூரிஸ்ட் போர்டால் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வெளிநாட்டு ஸ்கூல்களும் வெளிநாட்டுகளுக்கும் ஆள் கான்ட்ரிபியூட் பண்ணி செய்யணும். ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வேணும். அங்கே இருக்கிற வந்து எங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் எங்களை ஊரை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இது அங்கே இல்லை என்று சொன்னால் சாப்பாடுன்னு ஓரளவுக்கு இருக்குது. இங்கெல்லாம் யாழ்ப்பாணம் எல்லாம் அப்பம், கொத்து ரொட்டி, நாங்கள் எங்களோட பிஸ்னஸில் கூட 3 ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம்னா கால் ப்ளூ எலிஃபெண்ட். அங்கே நாங்கள் எல்லாம் சிங்கள சாப்பாடு போட்டாங்க, தமிழ் சாப்பாடு. இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரீட் வந்து பெண்டில் ஹில், ஹோம்பூஸ் எல்லாம் ஏரியாவில் முழுக்க யாழ்ப்பாணத்து கடையெல்லாம் வணிகத்தை வந்தாக்கள், இங்கேருந்து வந்தாக்கள் அங்கே வந்து ஒரு சதமில்லாம் வந்து இன்றைக்கு எவ்வளவோ சம்பாதிச்சு அது ஓன் பிஸ்னஸ் செய்து இன்றைக்கு நல்லா இருக்காங்க. முக்கிய நோக்கம் வந்து நாங்கள் போன எல்லாம் பிள்ளைகளை படிப்பிக்கிறது. அது அங்கே அட்வான்டேஜ். அங்கே கொண்டு போன பிள்ளை அங்கே படித்த வழியால் தான் அங்கே பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். என் மகன் இருக்கார், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறார். அவர் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிற ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸில் பார்ட்னர் இருக்கார். மை டாட்டர் ஒர்க்கிங் ஃபார் இமிக்ரேஷன் ஃபெடரல் பாலிசியில் ஒம்பது சைஸில் டிரெக்டராக இருக்கிறார். அதெல்லாம் அங்கே போனால் தான் படித்த வழியாக தான் வந்தது. ஆனால் இங்கே இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம். அங்கே கொண்டு போனது தான் பிள்ளைகளை படிப்பிச்சு முன்னுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நான் மாத்திரமில்லை, என்னை சேர்ந்த இந்த நண்பர்கள், அங்கே இருக்கிற உறவினர்கள், அங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்து தாக்கள், ஸ்ரீலங்கன்ஸ், நாட் ஒன்லி தமிழ், சிங்கிள் இஸ் ஆல்சோ.
They developed a lot of their children also. The children are doing very well, doctors, engineers, very well doing. அது ஒரு பெருமை உண்டு. ஆனால் யாழ்ப்பாணம் வந்து எங்கே போனாலும் எல்லாரும் ஸ்ரீலங்கா கட்டாயம் வர, எவ்ரிபடி ஓன் டு கம் எவ்ரி இயர் டு ஸ்ரீலங்கா, கட்டாயம் வந்து யாழ்ப்பாணம் போகணும். அப்போ தான் ஒரு இது உண்டு. இந்த யாழ்ப்பாணத்து கலாச்சாரமும் யாழ்ப்பாணத்து கல்ச்சரும் ஸ்ரீலங்கன் கல்ச்சரும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ரீலங்கன் டூரிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி. ஸ்வீட் ட்ரைன் டு ப்ரொமோட் ஆல்சோ. இப்போ நான் எல்லாம் இவ்வளோ ஆசைப்படலாம் அந்த வாழ்க்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் வைக்கணும்னு சொல்லி எத்தனை முயற்சி சார் நாங்கள் ஒரு 10 வருஷமாக ட்ரை பண்ணுறோம். எனக்கு வர முடியாது, நாங்கள்லாம் சின்ன ஒரு துளியால் ஸ்கெல் பண்ணணும்னு சொல்லி. அதெல்லாம் நான் எத்தனை முறை வரைக்கும் இங்கே எத்தனை மினிஸ்டர் மேரே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டெல்லாம் மீட் பண்ணியிருக்கிறேன். மீட் பண்ணி எத்தனை முறை கதைச்சினாங்க இந்த ஆசையாரம்னு சொல்லி. கிரிக்கெட் போர்டை லாஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கல, வெரி ப்ராப்பர்லி தே ஆர் வெரி ஹாப்பி டு டூ தட். இன்டர்நேஷ்னல் கேம் யாழ்ப்பாணத்தில் விளையாடணும்னு சொன்னால் இப்போ இந்த கிரிக்கெட் வந்து ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸாக நடக்குது. எங்கே நடந்தாலும் யாழ்ப்பாணத்தாக்களும் வெறின்னு பார்க்குறதுக்கு டெலிவிஷன்லாம் வருது. அதே மாதிரி இப்போ எப்படி நடந்தால், இப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்தால் இங்கேருந்து ஆக்கள் கண்டியில் பள்ளக்கிழக்கே போகிற மாதிரி கட்டாயம் மண்டஜுக்கு சிங்களாக்கள் வரையணும். சிங்களாக்கள் வரைக்கல தமிழாக்கள் சிங்களாக்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவங்களோட கல்ச்சரில் எங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. சிங்களவன் தமிழன் ஒரு பிரச்சனை வராது. என்ன நாங்கள் சமூகமாக மீட் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணால் அவங்கள எங்களோட சங்கத்தோடு சேர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு இன்கமும் வரும், எங்களுடைய ஆக்கள் டெவலப் பண்ணிடும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. மண்டதீவில் கட்டாயம் இந்த ஸ்டேடியம் வேறு வரும். ஸ்ரீலங்கன் டூரிஸ்ட் போட் வந்து அங்கே வந்து கூட நான் ஒருக்க வந்து டேக்கிங் வித் ப்ரொமோஷன். தே வர் ப்ரொமோட்டிங் ஒன்லி ஹண்டி அண்ட் தி அதர் அப் கண்ட்ரி சைடு அண்ட் டவுன் சவுத். யாழ்ப்பாணத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணல, அன்றாபுரம் யாழ்ப்பாணம் பற்றி ப்ரொமோட் பண்ணல. அது வந்து நாஸ்து வைனோடி ப்ரொமோட் ஜெஃப்னா அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த இன்றைக்கு இந்த நிலைமை மாறி வர வெள்ளக்காரங்கள் எல்லாம் இப்போ ஃபாரினர்ஸ் ட்ரைன் டு கோ டு ஜெஃப்னா டு சி வை ஜெஃப்னா ஸோ மெனி பீப்புள். அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்களை வெள்ளக்கார ஒர்க் பண்ணுற கம்பெனிகளையும் அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி யாழ்ப்பாணம் போங்கோ, யாழ்ப்பாணம் போனால் தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷம், நல்ல இடம் பார்க்கலாம். நான் யாழ்ப்பாணம் வந்து போன முறை பார்த்தேன். யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்கு இருக்கும்போது எத்தனையோ வெள்ளக்காரர்கள் கண்டேன். அதால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது யாழ்ப்பாணம் டூரிசம் மூவி. ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து டூரிசம் டெவலப் பண்ண சொன்னால் கட்டாயம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வந்து க்ளீனாக இருக்கணும். யாழ்ப்பாணம் சிட்டியை க்ளீன் பண்ணுவோம். சிட்டியை க்ளீன் பண்ணி அதுக்கு எத்தனை பேர் உதவி செய்யணும். அது நடக்குது, இன்னும் வடிவாக நடக்கும். அது மாத்திரமில்லை, அங்கே கலாச்சார ஷோக்கள் இப்போ பாருங்கள், இப்போ கண்டியன் டான்ஸ் எல்லாம் பெரிய இதாக செய்கிறாங்க இஞ்சாலி பக்கத்தில், சரியா? ஆனால் அங்காளி பக்கத்துலேயும் இதை டெவலப் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கே இருக்கணும். ஒரு 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 டூரிஸ்ட் வந்தால் இவங்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வர ஃபாரினர்ஸுக்கு, இப்போ நான் ஒர்க் பண்ண ஒக்ரே ஹோட்டல்ஸில், ஐ ஒர்க் ஃபார் ஒக்ரே ஹோட்டல்ஸ் இன் கேண்டியில் ஒர்க் பண்ணிக்கல. எவ்ரிடே 5 o'clock தேர் ஷோ ஃபார் 1 hour. கண்டியன் டான்ஸ், கண்டியன் ஸ்ரீலங்கன் கலாச்சாரத்தை பற்றி சிங்களி ஸ்டைலில் நடக்கிறதாங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் யாரும் முயற்சி செய்து பரதநாட்டியம், யாழ்ப்பாண கலாநாட்டு, பழைய கூத்துக்கள் அதுகளை கொண்டு போட்டால் தான் வார ஃபாரினர்ஸ்க்கு ஒரு 1 hour ஷோண்டு யாழ்ப்பாணத்தை உருவாக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் அது எதிர்பார்த்த மாத்திரம்னா யாழ்ப்பாணத்தில் நடக்குது. நான் ட்ரை பண்ணி செய்யத்தான் பார்க்குறேன். யாழ்ப்பாணத்தை ஆக்களோடு சேர்ந்து ஒரு ஒரு வார ஃபாரினர்ஸுக்கு ஒரு ஷோ உண்டு. மற்ற யாழ்ப்பாணத்தில் நம்ம எதிர்பார்க்குறேன் பல 5 star ஹோட்டல்ஸும் மூவ் பண்ணுவாங்க யாழ்ப்பாணத்துக்கு. இந்த ஃபாரின் ஆக்கள் வந்து நிற்கிறது நல்ல ஸ்டாண்டர்ட். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் செய்யணும். ஸ்கூல்ஸ் எவ்வளோ முன்னுக்கு வந்திருக்கோ அதே மாதிரி மற்ற டூரிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஏரியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் ஒரு டூரிஸ்ட் ஒரு 5 நாள் யாழ்ப்பாணத்தை செலவழிக்கக்கூடிய கீரி மேலே, நல்லூர் எல்லோரும் போகிறாங்க, நயனாதீவு எல்லோரும் போயிடும். அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த டூரிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணணும். தீஸ் ஆர் த டூரிஸ்ட் ஏரியா யூ மஸ்ட் கோ. ட்ராவல் கைட்ஸ் இதில் இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் கைட்ஸ் கொஞ்சம் பேர். இந்த யாழ்ப்பாணத்தை டூரிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுவோம். ஜெஃப்னா ஸ்டேஷன் என்ன, ஏர்போர்ட் என்ன, ஃபெரி சர்வீஸ் வருது இந்தியாவிலேருந்து வருது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸாக கொஞ்சம் லேண்ட் இன் ஜெஃப்னா ஸ்டோன். இண்டிகோ ஃப்ளைட்லாம் வருது, இந்தியாவில் டிரெக்டாக வருது. இப்போ நாங்கள் இங்கே அவசரப்படத்தை டக்குன்னு கொழும்பினோம்னா யாழ்ப்பாணம் போகலாம். நல்ல ட்ரெயின் சர்வீஸ் ஓடுது, நல்ல பஸ் ஓடுது. அப்போ யாழ்ப்பாணம் டூரிஸ்ட் கம்பேர்ட் டு பிஃபோர் 10 years பேக் இட்ஸ் டெவலப் லாட். நாங்கள் அதை பற்றி பெருமைப்படணும். கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணவும். இந்த கவர்மெண்ட் நல்லா செய்யுது. எத்தனை முறை நான் பார்த்துருக்கேன், பிரசிடென்ட் அண்ட் கோன் டு ஜெஃப்னா அண்ட் மீட் த பீப்புள் ஜெஃப்னா. ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம், ஹரணி இந்த காலேஜுக்கு. அப்படி டெவலப் பண்ணி மினிஸ்டர்ஸ் வராங்க. அதே மாதிரி ஆக்களும் அங்கே இருக்க ஜப்பானத்து ஆக்களும் வரவேற்று ஃபாரினர்ஸோட மிக்ஸ் பண்ணி செய்தாங்கன்னா சொன்னால் நல்ல வெறிட்டாங்கன்னா எங்களோட எக்கானமி வில் டெவலப். அங்கே இருக்க எத்தனையோ விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வடிவாகிறோம். அதே மாதிரி நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இப்ப ஹோட்டலிசம்ல வந்து பல வருடங்களா நீங்க பயணிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த துறையில இருக்கக்கூடிய உத்திகள் பற்றி கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்ன மாதிரியான உத்திகள்
கஸ்டமர்ஸை கவர்றதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் இன்னும் லாபம் ஈட்டுவதற்கு என்ன மாதிரியான உத்திகள் வந்து இதுல கையாளப்படுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இது ஆகின்ற இதுக்கு தானாக வர வேணும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ ட்ரைனிங் எல்லாம் நாங்கள்லாம் வெரி 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 குட் ட்ரைனிங் இன்டர்கான்டினென்டல் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ட்ரெயின். நான் வெயிட்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கல வாழ்க்கை எனக்கு ஒரு 3 மாதம் வெரி ப்ராக்டிக்கல் ட்ரெயின். ஒரு ட்ரே எப்படி தூக்க வேணும், ஒரு போட்டு பேலன்ஸ் பண்ணணும் இப்படி விழாமல், மற்றது எப்படி கதைக்க வேணும் ஆக்களோட, என்ன மாதிரி சேவ் பண்ண வேணும். அந்த கலாச்சாரம் ஒன்றே குறைஞ்சிடுது இந்த ஸ்ரீலங்கா. ஐ மஸ்ட் டெல் யூ தட். ஒரு நாலேஜ் இருக்கணும். ஒரு சாப்பிட போனால் ஒரு வெயிட்டர் வந்து ஒரு வெயிட்டர் வந்து ஒரு கெஸ்ட்டோட எப்படி என்ன மாதிரி கதைக்க வேணும், என்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணணும், ஒயிட் வைனோட என்ன சாப்பிடலாம், ரெட் வைனோட என்ன சாப்பிடலாம், அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கணும். அதுக்கு யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு அவ்வளோ குறைவு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவில். கொழும்புலையும் அவ்வளோ பெரிதாக இல்லை. நான் நிச்சயம் முறை பார்த்துருக்கேன். சில ஆட்களுக்கு விளங்குதே இல்லை சில விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் டூரிசம் மூவ் பண்ணேக்கில் நான் இதைத்தான் எதிர்பார்க்குறோம். ஆஃப்டர் ஸ்கூல்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து நானும் என் ஃப்ரெண்ட் இருக்கார் சந்திரமூர்த்தி என்ற ஒரு ஹோட்டல் சேர்மன் பிஃபோர் அவரும் செய்ய ஜோதிச்சாங்க ஸ்ரீலங்காவில். ஆஃப்டர் ஸ்கூல் இருந்ததுனால் மேனர்ஸ், டேபிள் மேனர்ஸ் எப்படி இருக்கணும் சாப்பிடேக்கில், எப்படி 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 நைஃபை ஃபோக்கை யூஸ் பண்ணுறது, எப்படி குடிக்கிறது, என்னென்ன மாதிரி கலக்கிறது கேஸ், அந்த விதமான இது இன்றைக்கும் இல்லை. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நான் ஒரு லொபியில் நின்று நான் ஒரு எங்கே போகிறது தெரியாமல் எப்படி போகிற டாய்லெட்டுங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடாது இப்படி போய் அப்படி போகணும்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. கெஸ்ட்டோட கூட்டி கொண்டு போய் கிட்ட கூட்டி கொண்டு போய் திஸ் த டாய்லெட் சார் யூ கேன் கோ. அப்படி தான் அதான் நல்ல ஹோட்டலுடைய ஸ்டாண்டர்ட். ஆனால் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் இங்கே இல்லை, வேறு குறைஞ்சுட்டு போகுது. என்று இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஜஸ்ட் கோ தேர் டர்ன் தட் சைட் வந்து அது செய்யலை. அதுதான் சொன்னது. அதுக்காக we need lot of training to be given to the people in the hotel industry in Sri Lanka, especially 5-star hotels, 6-star hotels, Jaffna, Sri Lanka. Whole Sri Lanka we need this training. அதான் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணும். அப்போ டூரிஸ்ட்டுக்கும் பட் we must have one thing, very humble people in Sri Lanka, very polite, and that is why the tourists are very attractive. எங்களோட கலாச்சாரம் அப்படித்தானே, கொஞ்சம் பணிவான ஹம்பிள் டைப். அதால் டூரிஸ்ட் வந்து வெளியில் வெள்ளக்காரங்களுக்கு எங்களோட ஆக்கில் பிடிக்குது எங்களோட பிள்ளைகள். அதே நேரத்தில் எங்களோட கொஞ்சம் உற்சாகம் போட்டு ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் நாலேஜை சர்வீஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணால் எங்களோட ஆக்களோட வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போகும். அதோடு நாங்கள் எல்லோரும் என்ஜினியர், டாக்டர்ஸாக அக்கௌண்டண்டாக வரையலாது. வி மஸ்ட் டர்ன் இன் டு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. ஹாஸ்பிட்டாலிட்டி பீங் அ புக் மணி. நான் வேலை செய்கிற காலத்தோடு நான் நல்ல சம்பளம் எடுத்தேன், எனக்கு தெரியும். சர்வீஸ் சார்ஜ் ஆல் குட் மணி. பட் இஃப் யூ டூ அ குட் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் வை இன்றைக்கு நாங்கள் வேலை செய்கிறதுனாக்கல்ல ஒன்லி 3 ஹோட்டல். அதுக்கப்புறம் இன்றைக்கு பாருங்கள் ஸ்ரீலங்கா எத்தனை ஹோட்டல்ஸ்னு சொல்லி. இவ்வளோத்துக்கும் காரணம் டூரிஸ்ட். அப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பூம் பண்ணிட்டுது. அது மாத்திரமே இல்லை, எத்தனையோ பேர் யாழ்ப்பாணத்தில் கூட இன்றைக்கு எத்தனையோ வீடுகள் வாடகைக்கு விடப்படுகிறது. ஃபார் த ஃபாரினர்ஸ் டு கம் அண்ட் ஸ்டே தேர். தி எக்கானமி இஸ் க்ரூமிங் தேர். அதனால தான் சொல்கிறேன் டூரிஸ்ட் வரலாம் படிவாக நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். சர்வீஸுக்கு யூனிட் ட்ரைனிங், நல்லா ட்ரெயின் பண்ண ஸ்டாஃபும் நல்லா ஹம்பிளாக கதைச்சு we can promote the Sri Lankan tourist. கண்டிப்பா நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லும்போது பல விஷயங்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு, ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். காரணம் நம்மளோட கெரியரை வந்து நம்ம வடிவமைக்கிறதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். எந்த ஃபீல்டை சூஸ் பண்றது, சில பேருக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை கிடைச்சா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு கிடைச்ச வேலையை திறன்பட செய்து அதுக்கு பிறகு நீங்க அதை வளர்த்துக்கிட்டு இப்ப ஒரு நல்ல நிலையில இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ அது அந்த ஒரு முடிவு, நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களோட கரியருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, இப்ப இருக்கக்கூடிய இளம் சந்ததியினருக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம் தான்? வாழ்க்கையில் வந்து இப்படித்தான். நாங்கள் வந்து இப்போ நான் வந்து என்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால், நான் வந்து எதிர்பார்க்கையில் நான் வந்து உண்மையிலே படித்த பிறகு என்னை ஸ்கூல் விட்ட பிறகு எனிவே அந்த நாட்டில் வந்து நான் ஜோசியத்துக்கு வந்து ஒரு ஆர்ம் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண முடிச்சு. இது லெஃப்டினன்ட் இந்த ஆர்ம் ஃபோர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்தபடி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாயின்ட். ஆனால் அந்த நாட்களில் தமிழனாக பிறந்தபடியால் எவ்வளோ கஷ்டம் இருந்தது ஃபோர்ஸில் ஈடுபடுறது. எத்தனை இன்டர்வியூ போயிட்டு ஃபைனல் இன்டர்வியூவில் தே நாட் மீ அவுட் பிகாஸ் குடின் கமிங். ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து இன்டர்கான்டினென்டலில் ஒரு கேஷுவல் வெயிட்டாக ட்ரைனிங் நான் ஜாயின் பண்ண வர நான் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்து வேலையை தொடங்கின பிறகு எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹோட்டல் இன்ட்ரெஸ்ட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ தாட் ஐ மஸ்ட் டெவலப். எந்த வாழ்க்கையை வந்து நான் இதில் தான் கொண்டு போகணும். இனிமேல் இதை நான் விடக்கூடாது. இதுலேருந்து அட்வான்ஸ் பண்ணி ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து யூ டோன்ட் நீட் டு ஹேவ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டு பிகம் அ ஜெனரல் மேனேஜர். யூ டோன்ட் நீட் தட். யூ கேன் கம் ஆஸ் அ வெயிட்டர் டு பிகம் அ ஜெனரல் மேனேஜர் டூ.
எங்களோட ஜெனரல் மேனேஜரோட ஒர்க் பண்ண வெள்ளக்காரன் வந்து he was a porter பேக் தூக்கிட்டு ரூமில் வைக்கிறார். he was a general manager. that was a motivation for me. how come he become general manager? அவர் படித்து போர்ட்டரை வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் ஒர்க் பண்ணி ரூம் டிவிஷன் செய்து அப்படி வந்து மேலே வந்து இது become ஜெனரல் மேனேஜர். ஸோ அப்படி அது பிறகு வந்து அடுத்த மேனேஜர்ஸும் பார்த்தோம், வெள்ளக்காரங்கெல்லாம் அங்கே டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸாக ஒர்க் பண்ணுவோம். எல்லாட்ட ஹிஸ்ட்ரியும் பார்த்தா எல்லோரும் கீழிருந்து வந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், நானும் என் ஃப்ரெண்டு சேன் அமலன் இருந்தார், அவரும் தான் ரூம்மேட்ஸ். நாங்கள் யோசிச்சோம், நாங்கள் ஒரு நாளும் இப்படி தமிழாக்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதில்லை. அந்த நாட்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ண சொன்னால் ஒரு இழிவான வயலேருந்து தான் நிற்கிறது ஆக்கள், ஒரு கோப்பாளர் வரையார் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அதுக்கு கவலைப்படையில் நாங்கள் எங்களோட வாட்டி செய்து கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் வேலை செய்து கொண்டு கேட்க நாங்கள் டெவலப் பண்ண வச்சோம். நாங்கள் எப்படி சரி உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஜெனரல் மேனேஜராக வேறு ஒன்று படிச்சோம். அப்போ நாங்கள் வந்து அட்வான்ஸாக படிக்கே மற்றவங்க இப்போ எனக்கு மேலுக்கு இருக்க ஆளுக்கு என்ன செய்யணும் அதை பார்த்து நாங்கள் அந்த அளவுக்கு நான் போகிறேன். வென் யூ ஒர்க்கிங் ஆஸ் அ வெயிட் ஐ வாண்ட் டு கம் அ கேப்டன். ஐ வாண்ட் கேப்டன் இன்ன வரைக்கும் ஹெட் வெயிட்டராக இருக்கணும், ஹெட் வெயிட்டருக்கு மேனேஜராக இருக்கணும். அந்த டாஸ்க்கை நாங்கள் செய்து பழகிக்கொண்டோம், படித்து கொண்டோம். மற்றாக்கள் வேலை முடிஞ்சால் வீட்டை போயிடுவாங்க, நாங்கள் நின்று அதை படித்து எப்படி முன்னுக்கு சொல்லி படித்து கொண்டு we spend long time to learn. அது பிறகு நான் வந்து இந்த டெவலப் பண்ணி ஹோட்டலில் ஒர்க் பண்ணி போட்டு once you come into the career, வந்து your academic career you want to have educated career. then I went to Cornell University அமெரிக்கா ஐத்தாக்கா போயிட்டு ஒரு Cornell Universityயில் கொஞ்சம் படித்தோம். அந்த இது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. அப்போ படிக்கிற எந்த ஆளும் ஒரு ஈகோ இல்லாமல் சின்ன செய்கிற வேலை என்ன வேலை செய்தாலும் யூ கேன் கம் அப் இன் லைஃப். அதைத்தான் நான் இன்றைக்கு இளைஞர்னு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு தான் என்ஜினியர் டாக்டராக வரணும்னு மாத்திரம் படிக்காமல் என்ன வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், மற்றது அட்வான்ஸு தன்மை இருக்கணும், மற்றது ஈகோ இருக்கக்கூடாது. என்ன வேலை இன்றைக்கு என்ன இந்த சமுதாயத்தை எல்லாம் மதிக்கிற காரணம் வந்து ஐ டோன்ட் நான் செய்கிறப்ப இப்போ தொழில என்ன பழைய தொழிலை பற்றி கதைக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் வந்த பாதை எங்களுக்கு தெரியும், என்ன பாதையில் வந்தவன்னு சொல்லி மறக்க மாட்டோம். ஆனால் அந்த பாதையில் வந்தபடியே தான் இன்றைக்கு மேலே இருக்கல கீழுக்கு என்ன நடக்கிற விஷயம் சொல்லி ஒரு ஹோட்டலில் மேனேஜர் கேட்கல எனக்கு தெரியும், எங்களுக்கு கீழே இருக்காக்கள் என்ன செய்ய. அதில் படித்து போட்டு யூனிவர்சிட்டிலேருந்து வந்து ஜெனரல் மேனேஜர் வந்தாக்கள் வெரி ஃபியூ. என் ஃப்ரெண்ட் அமலன் கூட ஜெனரல் மேனேஜர் சேனலில் ஒர்க் பண்ணவன், அவரும் என்ன மாதிரி வந்து முன்னுக்கு வந்தவரா. இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தபடியால் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வரணும்னு சொல்லி. இப்போ நீங்க பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க, கண்டிப்பா ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறதுனால நிறைய நாடுகள்லையும் அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களையும் பார்த்துருப்பீங்க. ஆனா என்னதான் பல நாடுகளுக்கு போனாலும் தாய் நாடு அப்படின்னு வரும்போது அது கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? அப்போ இவ்வளவு நாடுகளுக்கு நீங்க போயிட்டு எங்களுடைய நாட்டையும் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படி இல்லைன்னா எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பண்பாடு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னால் இப்போ ஆஸ்திரேலியாவில் நாங்கள் இருந்தாலும் எங்கள் நாட்டின் பற்று போகையில் சரி, நாங்கள் ஸ்ரீலங்கன் வந்து வெரி பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து விளையாடி வெண்டாங்கண்டா ஆஸ்திரேலியாவை, எங்களுக்கு நல்ல மரியாதை அங்கே என்ன ஸ்ரீலங்கன்னு சொல்லி. அதான் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், ஸ்ரீலங்கன் நாங்கள் அங்கே போய் எவ்வளோ டெவலப் பண்ணாலும் ஸ்ரீலங்கான்னு டெவலப் பண்ணி கொண்டு வருது. சரியா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் ஹியர் கம்பேர்ட் ஆஸ்திரேலியா நாட் அப் டு தட் மார்க்கெட். அந்த ஸ்டாண்டர்ட் லிவிங் நாங்கள் எப்படியும் கொஞ்சம் ஸ்ரீலங்கா கொஞ்சம் மேலே கொண்டு வரோம். இப்போ கொழும்பில் சில இடங்களில் தட் ஸ்டாண்டர்ட் இஸ் தேர் யூ கேன் சே, பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டு பி இன் ஜஃப்னா, கேண்டி, நோரெலி, கோகோல், அந்த இடங்களில் கோல் மாத்திரை அந்த இந்த முழு ஸ்ரீலங்காவும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மற்ற நாட்டுகளோடு வரணும். அதுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டால் இவ்வளோ சேர்ந்தாலுமே எல்லாம் வெளிநாட்டுக்காகவும் உதவி செய்யணும் கட்டாயம். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவங்க வந்து இங்கே கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி படிக்கிற ஆக்களும் கொஞ்சம் எதிர்பார்த்து செய்தாங்கன்னா we are come to the standard. But end of the day, Sri Lanka is a third world country compared to that. But it takes some time to come. But இன்றைக்கு நாங்கள் வேர்ல்டில் ரெக்கக்னைஸ் பண்ணி டூரிஸ்ட் எல்லாம் வாரபடியால் we have been very prominent place Sri Lanka. ப்ரௌடாக வருது. ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்திருந்தீங்க. ஒரு தொழிலதிபரா, அதே மாதிரி இங்க இருந்து புலம்பெயர்ந்து போன ஒருவரா, ஹோட்டலிசம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு தொழிலதிபரா நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கணும். இப்ப 2026ஆம் ஆண்டு புதிய வருடத்துக்குள்ள நாங்க கால் பதித்திருக்கிறோம். எனவே உங்களுடைய எல்லா முயற்சிகளும் இந்த புது வருடத்துல கைகூடணும் அப்படின்னு ஆதவன் தொலைக்காட்சி சார்பா எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்காக ரொம்ப நன்றி. வணக்கம், தேங்க்யூ வெரி மச். எனக்கு வந்து இந்த ஆதவன் டிவியை இன்வைட் பண்ணதுக்கு நல்ல சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஆதவன் டிவி வந்து நாங்கள் ஜாப் டிவின்னு அதுக்கு அந்த சேனலை திறந்தால் தான் ஆதவன் டிவி எடுக்கலாம். எல்லா இடமும் இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ உலகம் வெளிநாட்டில் இருக்க எங்களோட அக்கா கனடா போஸ்டனில் இருக்கா, அவள் எங்களோட தங்கச்சி கனடாவில் இருக்கணும். பட் எங்கள் சகோதரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அமெரிக்கா, எவ்ரிவேர், கனடா, இங்கிலாந்து,
சுவிட்சர்லாந்து எவ்ரிவேர் ஜாப் டிவி இஸ் வெரி ஃபேமஸ். அதில் ஒரு பகுதி தான் ஆதவன் டிவி. அந்த ஆதவன் டிவியில் என்ன ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இப்போ இது இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நாங்கள் ஆதவன் டிவியில் கதைச்சிக்கிறாருன்னு சொல்லி. எந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆதவன் டிவிக்கும், ஸ்ரீலங்கா தமிழ், ஸ்ரீலங்கா எல்லா தமிழும் மற்ற சிங்களம் முஸ்லீம் எல்லா சமுதாயத்துக்கும் 2026 I wish a very happy new year to everyone, and thank you all for calling me Alan TV. Thank you.